மதுரையில் உள்ள இந்த திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் முருகன் கோவில் அமைந்துள்ளது. அதே போல அந்த மலையின் உச்சியில் தர்கா ஒன்றும் அமைந்துள்ளது. இந்த தர்காவிற்கு சென்று வர தனி வழியும் உள்ளது. இந்த நிலையில்தான் அதாவது இந்த மக்களை பிரிவுபடுத்துவதற்காகவும் அதே போல மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்காகவும் திடீரென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அதே போல மூத்த நிர்வாகி அச்சி ராஜா அவர்களும் திடீரென மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் அதாவது இந்த திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அது முருகன் கோவிலுக்கு சொந்தமானது. அது முருகன் மலை. அங்கு தர்கா என்பது ஆக்கிரமிப்பில் உள்ளது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி வந்தார்கள். இந்த பிரச்சனை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு விஸ்வரூபம் எடுத்து வந்தது. இந்த நிலையில்தான் இது முழுக்க முழுக்க பொய்யானது என்ற வகையிலும் பொய் பேசி மதக்கலவரத்தை அண்ணாமலை அவர்களும் அதே போல எச் ராஜா அவர்களும் மக்களிடையே பரப்பி வருகிறார்கள். அமைதியாக உள்ள தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுகிறார்கள் என்று சமூக ஆர்வலர்கள், அதாவது சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஸ் மானஸ் அவர்கள் சேலம் மாநகர சைபர் கிரைம் பிரிவில் புகார் ஒன்றினை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அளித்திருந்தார். அது தொடர்பாக ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டது. குறிப்பாக பியூஸ் மானஸிலிருந்து அது தொடர்பான பல்வேறு ஆவணங்களும் பெறப்பட்டு அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதே போல மூத்த நிர்வாகி எச் ராஜா ஆகியோர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இவர்கள் தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் அவர்கள் பேசி வருகிறார்கள். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகிறார்கள். வன்முறையை தூண்டும் வகையில் அவர்கள் பேசி வருகிறார்கள். எனவே அவர்கள் மீது இது தொடர்பான வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று பியூஸ் மானஸ் கொடுத்ததின் பேரில் தற்போது சைபர் கிரைம் போலீசார் அண்ணாமலை மீதும் அதே போல எச் ராஜா மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சமூக ஆர்வலர் பியூஸ் மானஸ் அவர்கள் அண்ணாமலை மீது, அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது ஏற்கனவே 3 புகார்களை கொடுத்திருக்கிறார். அதாவது முத்துராமலிங்க தேவர் குறித்தும் அதே போல தீபாவளியை கிறிஸ்துவ அமைப்பினர் தடுக்கிறார்கள் என்பது குறித்தும் கோர்ட்டு வாசலில் பல்வேறு வகையில் அந்த சட்ட ஒழுங்கை சீர்குலைவு வகையில் கொலைகள் நடைபெறுகிறது என்ற வகையிலும் ஒரு 3 புகார்களை ஏற்கனவே அண்ணாமலை மீது கொடுத்திருக்கிறார். இந்த வகையில் தான் தற்போது 4வதாக இந்த வழக்கை அவர் மீது பதிவு செய்திருப்பது சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.